அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் குறைந்த விலையில் மருந்து விற்பனைக்கான முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதுமாக 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகமானது அமைக்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வருகிற 24ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் இந்த 1000 மருந்தகங்களை துவங்கி வைக்கக்கூடிய அந்த நிகழ்வை நடத்துகிறார். அதில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 33 இடங்களில் இந்த மருந்தகங்கள் அமைய இருக்கிறது. முதல்வர் மருந்தகம் என்ற அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த மருந்தகங்களில் மிக விலை குறைவான அளவில் மருந்து விற்பனை செய்யப்படும். உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் அதிக விலையில் தனியாரில் விற்பனை செய்யப்பட்டாலும் இந்த மருந்தகங்களில் குறைந்த விலையில் விற்கப்படும் என்பதனால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த முதல்வர் மருந்தகமானது துவங்கப்பட இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 1000 இடங்களை துவங்கப்பட்டாலும் சென்னையில் 33 இடங்கள், குளத்தூர், டி நகர், ஆழ்வார்பேட்டை, மயிலாப்பூர் உள்ளிட்ட 33 இடங்களில் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக விண்ணப்பங்களானது பெறப்பட்டிருக்கிறது. விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து வழங்கியவர்களில் தகுதியுடையவர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 1000 அந்த மருந்தகங்களானது வருகிற 24ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து துவக்கி வைக்கிறார். இதன் மூலமாக அதிக அளவில் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தமிழக அரசு இந்த திட்டத்தை அறிவித்து வருகிற 24ஆம் தேதி செயல்படுத்த இருக்கிறது.